ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. பகவத்கீதா பாஷ்யம் உங்க புக்ல 347வது பக்கம். न च विपरीतज्ञानात् अशुभात् मोक्षणं स्यात् यज्ञात्वा मोक्ष्यसे शुभात् इति च उक्तम्. சங்கர பாஷ்யத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்தது அவரு கிருஷ்ண கர்மகிருத்து அப்படிங்கிற வார்த்தையை நாம் எடுத்து நேத்து சங்கராச்சாரிய அதை கொடுத்த பாஷ்யத்தை பார்த்தோம். செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தவன் யாரு? கர்மத்தில் அகர்மத்தில் பார்ப்பவன், அகர்மத்தில் கர்மத்தை எந்த ஞானி பார்க்கிறாரோ அது இட் இஸ் குளோரிஃபிகேஷன், இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். அப்படின்னா இறைவன் சொல்றது பொய்யான கூற்றா? அப்படி அல்ல. ஞானி பை falsifying karma he enjoys the duties. No duty is bharam to him. That's the point. Krishna karma kriti means there is no bharam in his mind. He enjoys all the duties. அதுதான் அர்த்தம். அத சொல்றதுதான் அவர் என்ன சொல்றாரு? கிருஷ்ண கர்ம கிருத்து. இது வாட்சியார்த்தமா எடுத்து என்ன இருக்கும்? அவர் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்ல, அப்படியே கம்முனே உட்கார்ந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி வாட்சியார்த்தம் இல்ல, லட்சியார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அவரு he falsified all the karmas. அதுதான் பாயிண்ட். எப்படி ஃபால்சிஃபை பண்ணாரு? அந்த கர்மத்தை சத்தியமாக பார்க்கிற வரைக்கும் தான் அது பாரமா இருக்கும். அவர் அதை ஃபால்சிஃபை பண்ணினதுனால he enjoys all the duties, no பாரம் for himனு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அப்புறம் கர்மத்தில் அகர்மத்தை காணுதல் என்பங்கிறது அடிக்கடி நாம சிந்தனை செஞ்சு வச்சுக்கணும். கர்மணி அப்படிங்கிறது அத்தியஸ்த கர்மணி. ஒரு மூடனால் மோகத்தில் இருப்பவர்களால் அனாத்மாக்களை செய்யற கர்மத்தை அவங்க ஒரு தப்பு பண்ணி வச்சுட்டாங்க. மூடர்கள், மோகம், அஞ்ஞானம். அதனால ஏன் மூடர்கள்? மோகத்தினால் அவர்கள் மூடர்கள். ஏன் மோகம்? அஞ்ஞானம். எதை பற்றி அஞ்ஞானம்? தன்னை பற்றி அஞ்ஞானம். அது இருக்கிறதுனால they have already done a mistake. What mistake they have done? அனாத்மாவுடைய கர்மங்களை they transferred to ஆத்மா. அனாத்மா செய்யற கர்மத்தை எங்க டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுட்டாங்க? ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து விட்டார்கள். ஆல்ரெடி they have committed mistake. To correct that mistake, பகவான் இஸ் டீச்சிங். இப்ப டீச்சிங்கிறது ரெண்டு விதம் பார்த்தோம். ஒண்ணு, தெரியாத ஒண்ண ஒரு பொருளை காமிச்சு இது பேனா, இது பென்சில், அங்க டைரக்ட் டீச்சிங். ஆனா இங்க ஆல்ரெடி ஒரு தப்பு நடந்துருச்சு. ஒரு பொருளை மாத்தி பார்த்துட்டாங்க, ஒரு கர்மத்தை மாத்தி பார்த்துட்டாங்க, பிளேஸ்மெண்ட் தப்பு பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்பர்ட் அனாத்மா கர்ம டு. அந்த இடத்துல கர்மணிங்கிற வேர்டு அத்தியஸ்த கர்மணி. யாருனால? பை மூடகா, நாட் பை ஞானி. மூடகா தான் ஆத்மாவின் மேல என்ன பண்ணி வச்சிட்டாரு? அத்தியஸ்த கர்மா, ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தை. அந்த கர்மத்தில் கர்ம பஷ்யேத்து, சரி கர்மணி அகர்மணி பஷ்யேத். அந்த கர்மணிங் போது அந்த அத்தியஸ்த கர்மணி ஞானி என்ன பண்றாரு? அத்தியஸ்த மூட நாள் ஏற்றி வைக்கப்பட்ட அத்தியஸ்த கர்மணி அக்கர்மா பஷ்யேத்து. அவர் எதை பார்க்கிறார்? ஆத்மா அக்கர்த்தா என்பதை அவர் பார்க்கிறார். இவன் என்ன சொல்றான்? ஞானி மூடக என்ன சொல்றாரு? நான் செய்தேன்னு சொல்லும் போது அவர் அனாத்மாவை நான் எடுத்துட்டு சொல்றாரு. ஆனா இவருக்கு என்ன தெரியுது? ஞானிக்கு
அந்த இடத்துல ஆத்மாங்கிறது அக்கர்தான் அவருக்கு தெரியுங்கிறது. கர்மணி அக்கர்மா பஷ்யேத்து எஃப் பஷ்யேத்து ச புத்திமான் மனுஷேஷு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கர்மணி அக்கர்மணி பஷ்யேத்து. யாரு கர்மணி? இப்ப அகங்காரத்தில் நான் கர்மத்தை செய்யாமல் அதாவது ஒரு என்ன சொல்றேன், நான் அதுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறக்கான்னு சொன்ன விரதம் இருக்கிறேன். அப்போ கர்மணி அக்கர்மா. இப்ப அக்கர்மா வருது. அக்கர்மான என்ன? நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல ஞானி எதை பாக்குறாரு? கர்மத்தை பாக்குறாரு. அவன் அஜ்ஞானி என்ன நினைச்சுக்கிறான்? நான் எந்த ஒரு கர்மத்தையும் செய்யவில்லை அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அக்கர்மா, எதையும் நான் செய்யல, ஐ டிடன்ட் டூ எனிதிங் அப்படின்னு அவன் சொல்றான். நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணல, இப்ப பண்ணல, இனிமேல் பண்ணலைங்கிறது அக்கர்மா. அந்த அக்கர்மத்தில் அகங்காரத்தில் டெம்பரரியாக ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்து டெம்பரரியாக அகங்காரத்துல எப்பவுமே கர்மம் எப்படி இருக்கும்? டெம்பரரியான ஒரு இல்லாமல் கர்மம். அதுல அவர் எதை பாக்குறாரு? கர்ம அகங்காரத்தில் அகங்காரம் இருக்கும் வரை ஒருத்தனால் கர்மத்தை செய்யாமல் நான் அக்கர்மமா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அவன் எப்பவுமே என்னதான் பண்ணிட்டு இருக்கிறான்? கர்மத்தை பண்ணியாக்கணும். ஏன்? அகங்காரங்கிற லெவல்ல அவன் என்ன சொல்றான்? நான் உன்னை செய்யலைங்கிறது. அஜ்ஞானி எந்த லெவல்ல தான் எந்த கர்மத்தையும் செய்யலிங்கிறான்? அகங்கார லெவல்ல நின்னு நான் எந்த கர்மத்தையும் பண்ணல அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா? அதுல இவர் என்ன பாக்குறாரு? ஞானி கர்மத்தை பாக்குறாரு. அகங்காரத்துக்கு கர்மம்ங்கிறது அதாவது அகங்காரத்தில் கர்மம் இல்லாம என்பது எப்பவுமே கிடையாது. ஆத்மாவில் கர்மம் என்பதும் எப்போதும் கிடையாது. அகங்கார அனாத்மாவில் நோ கர்மம்ங்கிறது உயிருற வரைக்கும் கிடையாது. ஆனா அவன் என்ன சொல்றான்? மூடக அக்கர்மா, நான் எந்த கர்மத்தையும் செய்யலைன்னு அது சொல்லும் போது அவரு அந்த அக்கர்மத்தில் இவர் என்ன பாக்குறாரு? ஞானி கர்மத்தை பாக்குறாரு. இந்த பேசிக் நம்ம இது முடிகிற வரைக்கும் 4/8 பாஷ்யம் முடிகிற வரைக்கும் இது தெளிவா இருக்கும். அதை விளக்குறதுக்காகத்தான் பாஷ்யம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்ப கம்மிங் டு திஸ், இது வரைக்கும் நாம பார்த்து இது வரைக்கும் பார்த்தது இதுதான் ஆச்சுங்களா. இப்போ டுடேஸ் இந்த கிளாஸ்ல இதுல என்ன சொல்றாரு? நச்ச விபரீத ஞானாத்து தட் இஸ் ஈக்குவல் டு அசுபாத்து மோக்ஷம் சியாத்து. இந்த இடத்துல நம்ம ஒரு கிராமர் பாயிண்ட் வருது, கொஞ்சம் சிந்திச்சா புரிஞ்சுக்கலாம். தமிழ் கிராமர் மாதிரிதான். இப்ப என்ன சொல்றாரு? கர்மணின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிறார். அதனுடைய கிராமட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் சங்கராச்சாரியர் கொடுக்கிறார். ஐயோ சமஸ்கிருதமே தெரியாதே, சமஸ்கிருதத்தோட கிராமரை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தமிழ் கிராமரும் சமஸ்கிருத கிராமரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரிதான் வரும். தொல்காப்பியரும் பாணினியும் ஒன்னா படிச்சதுன்னு சொல்லுவாங்க. சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கர்மணி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்ப நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா வேற்றுமை உருபுன்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அதாவது ஐ ரெண்டாவது வேற்றுமை உருவே ஐ, ஆல், இன், அது, கண், அந்த மாதிரி இரண்டாவது வேற்றுமை. மூன்றாவது வேற்றுமை இப்ப ராமன், அது கூட ஐ ஆட் பண்ணீங்கன்னா ராமனை, அது இரண்டாவது வேற்றுமை ராமனைன்னு குறிக்கும். மூணாவது ஆள், ராமனால். ராமனால் இது செய்யப்பட்டது. ராமன்கிறது நவுனு, அது கூட சில நம்ம இது உருவுகளை ஏற்றி வைத்து ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமனிடமிருந்து, ராமனின் மேல், ராமனின் கீழ், அந்த மாதிரி ஏற்று வர்றதுக்கு பேர் வேற்றுமை உருவு. அதுக்குதான் சமஸ்கிருதத்துல பேரு விபக்தின்னு பேர். இப்ப பிரதமா விபக்தி, துதியா விபக்தி, அதே மாதிரி முதல் இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு சமஸ்கிருதத்துல துதியா விபக்தின்னு பேர். 2, 3, 4 வரும். அதுல இங்க யூஸ் பண்ணிருக்கிற விபக்தி ஏழாவது விபக்தி, ஏழாவது வேற்றுமை உருவு ஏற்று வந்திருக்குது. என்ன? கர்மணி. கர்மங்கிறது நவுனு, கர்மணிங்கும் போது ஏழாம் வேற்றுமை ஏற்று வந்திருக்கு. ஏழாம் வேற்றுமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ப்ரிப்போஷன் என்ன வரும்? இன், ஆன். 3 விதமான ஏழாம் விபக்தி 3 விதமா செயல்படும். ஒண்ணு ப்ரிப்போஷன், the pen is on the table. இங்கிலீஷ்ல பேனா மேசையின் மேல், அந்த மேல் சொல்றேன் பாத்தீங்களா, மேசையின் மேல், அதுதான் ஏழாவது விபக்தி. அல்லது மேசையின் கீழ், இன் ஆர் ஆன். இது ஏழாம் வேற்றுமை ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இந்த வேற்றுமை உருவை நான் இந்த ஏழாம் வேற்றுமை உருவில் இன், ஆன் ப்ரிப்போசிஷன் போட்டு டேபிளுக்கு மேல், டேபிளுக்கு கீழ்ங்கிற போட்டு புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? இந்த ஏழாம் வேற்றுமை இப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இன், ஆன், இங்கிலீஷ் சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன், ஆன் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க 2 பொருள்கள் வேணும், 2 ஆப்ஜெக்ட் இருக்கணும். இப்போ ஒரு கூடை இருக்குது, அந்த கூடைக்குள்ள பழம் இருக்கு.
அப்ப கூடைன்னு ஒண்ணு இருக்கணும், பழம்னு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் இன் ஆன் யூஸ் ஆக முடியும். இப்ப the fruits are in the basket. அப்படிங்கும் போது அந்த இன்னுங்கிறது கர்மணி இன்னுன்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் வேணும். எது? கூடைன்னு ஒண்ணு வேணும், பழம்னு ஒண்ணு வேணும். பழங்கள் கூடையில், கூடையில் தான் இன், கூடையில் இருக்கிறது சொல்லுவோம். ஆனா இதை இங்க நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்? தேர் இஸ் நோ, ஒண்ணு கர்மா, இன்னொன்னு என்னது? அகர்மா. ஒண்ணு இருக்குது, ஒண்ணு இல்ல. இது எப்படி ரெண்டையும் நாம ரெண்டு விதமான பொருள்கள் நினைச்சு நம்ம இன் ஆன் யூஸ் பண்றது? ஏன்னா ஒண்ணு பாவம், கர்மம்ங்கிறது பாவம், அகர்மங்கிறது அபாவம், இல்லாதது. இருக்கிறதையும் இல்லாதையும் நம்ம என்ன பண்ண முடியாது? இன் ஆன் போட்டு யூஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல ரெண்டுமே இருக்குது, 2 பொருள்கள் இருக்குது. ஒண்ணு கூடை, இன்னொன்னு பழம். அதனால ஒண்ணு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்லலாம். இங்க இருக்கிறதே ஒண்ணு, எது எது மேல எது இருக்கிறது? சோ அதனால சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு? இன் ஆன் போட்டு 7வது வேற்றுமை உருவனையே ஏற்று புரிந்து கொள்ள கூடாது. அப்படி புரியறதுனாலதான் பிரச்சனையே. எனக்கு இந்த 4/18 ஏன் புரியலன்னா, 2 கர்மம்னு ஒண்ணு, அக்கர்மம்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு அது அபாவம், அது இல்லாதது. அதை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? ஏற்றி வச்சோம்னா 4/18 பாஷ்யம் ஃபுல்லா முடிச்சாலும் புரிய போறது இல்ல. சோ இதுதான் மெயினான இடம். அப்படி நீ இன்னான் போடக்கூடாது. அப்ப அந்த 7ஆம் வகுப்பு, அதாவது அந்த 7ஆம் வேற்றுமை வந்து சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா இது வந்து அதிகரண சப்தமின்னு சொல்லுவோம். இன் ஆன் போடுறதுக்கு அதிகரண சப்தமி. புரிஞ்சவங்க ஏத்துக்கலாம், புரியாதவங்க விட்டுருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் தமிழ்ல சொல்லி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சதி சப்தமி. சப்தமி 7வது விபத்தில அதிகரண சப்தமி, சதி சப்தமி, விசேஷ சப்தமின்னு 3 இருக்கு. 7வது வேற்றுமை உருவுக்கு 3 இடத்துல அது யூஸ் ஆகும். அதிகரண சப்தமினா இன் ஆன், கூடையில், கூடைக்கு மேல், அது மாதிரி கூடையில் இன் ஆன் யூஸ் பண்ணா அது அதிகரண சப்தமி. இது இங்க அதை யூஸ் பண்ண கூடாது. ஒரே ஒரு வேர்டுங்க, கர்மணி. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? நீ வந்து சதி சப்தமி யூஸ் பண்ணக்கூடாது. எதை யூஸ் பண்ணணும் நான் படிக்கிறேன், இன் டீடைல் போனா உங்களுக்கு கிராமர் ஸ்டூடெண்ட் கிளாஸ் மாதிரி போயிடும். அதனால என்ன பண்றேன், சதி சப்தமி வேண்டாம், எதை எடுத்துக்கணுமோ அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இவர் எதை எடுத்துக்கணும்னு சொல்றாரு? அதிகரண சப்தமி வேண்டாம், சதி சப்தமி வேண்டாம், விசேஷ சப்தமின்னு ஒண்ணு இருக்கு. விசேஷ சப்தமி அப்படின்னு நீங்க அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பிளேஸ் ஆஃப் ரிகார்ட், இந்த பிளேஸ் ஆஃப் வரும். இன்னுங்கிறதுக்கு பதிலா இந்த பிளேஸ் ஆஃப். சோ 7வது விபக்தியில் 3வது டைப் தான் எடுத்துக்கணும், இந்த பிளேஸ் ஆஃப். இவர் என்ன சொல்றாரு கிராமர்ல? நீ வந்து வித் என்ன சொல்றது, வித், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டுன்னு வரும். எது? விசேஷ சப்தமிங்கிறதுக்கு என்ன மீன்? இன் ஆன் போடக்கூடாது, வித் ரிகார்டு டு. அது இன்னும் கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா புரியறதுக்கு இந்த பிளேஸ் ஆஃப் நான் போட்டேன், வித் ரிகார்டு டு. இப்ப பாருங்க, கர்ம 2 வேர்டு, 2 நடுவுல இன் போடக்கூடாது, ஆன் போடக்கூடாது சொல்லிட்டுனா, கர்ம இல், அகர்ம, அகர்ம இல் போடக்கூடாது. நோ இன் ஆன், இன்னும் கிடையாது ஆணும் கிடையாது, கூட்டுருங்க. இப்ப எப்படி போடுறோம்? கர்ம வித் ரெகார்ட் டு அகர்ம, அகர்ம வித் ரெகார்டு டு கர்ம. இப்ப என்ன, இன் ஆணுக்கு பதிலா நான் என்ன எடுத்துட்டேன்? வித் ரெகார்ட் டு போடுறேன். இன் கர்மத்தில் இன், கர்மா இன் அகர்மா, அகர்மா இன் கர்மா தப்பு. கர்மா வித் ரெகார்ட் டு அகர்மா, அகர்மா வித் ரெகார்ட் டு கர்ம. அப்போ அந்த இன்னும் கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணி சொல்லும் போது, கர்ம இன் த பிளேஸ் ஆஃப் அகர்ம, அகர்ம இன் த பிளேஸ் ஆஃப் கர்ம. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான். வித் ரெகார்டுங்கிறது கன்ஃபியூஸா இருந்ததுன்னா இந்த பிளேஸ் ஆஃப். தமிழ்ல போட்டா என்ன பண்ணணும்? கர்மத்தின் இடத்தில் அகர்ம, அகர்மத்தின் இடத்தில் கர்ம. இப்படி தமிழ்ல சொல்லலாம். இந்த பிளேஸ் ஆஃப் கர்ம, இந்த பிளேஸ் ஆஃப் அகர்ம, அகர்ம இந்த பிளேஸ் ஆஃப் கர்ம. யாரு பாக்குறா? ஞானி. இந்த பிளேஸ் ஆஃப். அப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிராமர் போனோம்னா வேண்டாம், பாதாயம் சப்தமி சொல்லலாம், அது வேண்டாம். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது எப்படி? கர்ம இந்த பிளேஸ் ஆஃப் அகர்ம, அகர்ம இந்த பிளேஸ் ஆஃப் கர்ம. இப்போ நம்ம ஒரு see the rope, see the rope on snake. ஒருத்தன் மாலை நேரத்தில் கயிற்ற பாம்பா பாக்குறான். அப்போ
நாம என்ன சொல்ல மாட்டோம், அவன் எதை கத்திட்டு இருக்கிறான், பாம்பு பாம்புன்னு கத்திட்டு இருக்கிறான். அவன் நாம என்ன டீச்சிங் சொல்லணும், பாம்பினுடைய இடத்தில் கயிற்றை பார். பாம்பில் கயிற்றை பார்னா சரி வருமா? பாம்பில்னா அங்க அப்ப 2 இருக்குன்னு அர்த்தம். பாம்புன்னு ஒண்ணு இருக்கு, கயிறுன்னு ஒண்ணு இருக்கு. இன், ஆன் போட்டு யூஸ் பண்ணா அங்க பாம்புன்னு ஒண்ணு இருக்கணும், கயிறுன்னு ஒண்ணு இருக்கணும். நம்ம இன், ஆன் போட்டா யூஸ் வரும். இங்க வந்து பாம்புங்கிறதே ஒண்ணு இல்ல, அபாவம். கயிறு மட்டும்தாங்க என்னது, பாவம் இருக்குது. அப்ப என்ன யூஸ் பண்ணணும், கயிற்றின் மேல் பாம்பை பார், பாம்பின் மேல் கயிற்றை பார்னா தப்பு, அந்த சப்தமி வராது. கயிற்றில் பாம்பை பார். அப்ப என்ன சொல்லணும், நீ பாம்பு பார்த்திருக்க இல்லையா, அந்த பாம்பில், பாம்பினுடைய இடத்தில் கயிற்றை பார். பாம்பினுடைய இடத்தில் எதை பாரு, கயிற்றை பார். அப்ப என்ன பண்றோம், we are displacing the snake. பாம்பை என்ன பண்ற, இல்லாமல் ஆக்குகிறோம். we are displacing snake. பாம்பை அங்கு இல்லாமல் ஆக்குகிறோமே தவிர ஒண்ணு மேல ஒண்ணு இருக்குன்னா அப்ப 2 இருக்குன்னு அர்த்தம். இங்க அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப with regard to, in the place of, is displacing the snake. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ற, பாம்பை அங்கு இல்லாமல் பண்ணுகிறோம். அந்த உதாரணத்துல பாம்பை அங்கு இல்லாமல் பண்ணுகிறோம். அப்ப நீ பாம்பினுடைய இடத்தில் கயிற்றை பார்ன்னு ஒரு டீச்சிங் வருது அப்படின்னா, பாம்பினுடைய இடத்தில் கயிற்றை பார் அப்படின்னு ஒரு டீச்சிங் வருதுன்னா, அந்த இடத்துல பாம்பை என்ன பண்றோம், இல்லாமல் ஆக்குகிறோம். நெகேட்டிங், டிஸ்பிளேசிங் ஸ்னேக். அந்த இடத்துல பாம்ப இல்லாம பண்ற. இந்த உதாரணம் நல்லா புரிஞ்சுதுன்னா நீங்க இப்ப இதுக்கு வாங்க. அகர்மணி ஃபர்ஸ்ட் எடுத்துனேன். கர்மணி அகர்மணி பஷ்யேத். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறான். எது, அத்தியஸ்த கர்மத்தில் அவன் எதை பார்க்கிறார், ஞானி அகர்மத்தை பார்க்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்ற, ஞானி என்ன பண்ணிடுறாரு, ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தை டிஸ்பிளேஸ், நெகேட் பண்ணி இல்லாமல் ஆக்குகிறார். புரியுதுங்களா? எப்படி அந்த பாம்பை இல்லாமல் ஆக்குகிறாங்களோ, அந்த டீச்சிங்ல என்ன பண்றாரு குரு, நீ இந்த பாம்பினுடைய இடத்தில் கயிற்றை பார்ன்னு சொல்லும் போது எப்படி பாம்பை நெகேட் பண்றாரோ, அதை போல இங்க என்ன சொல்றாரு, கர்மணி, அத்தியஸ்த கர்மணி, ஏற்றி வைத்த கர்மத்தில் அவர் எதை பார்க்கிறாரு, அக்கர்ம. அப்ப எதை அவர் நெகேட் பண்றாரு, கர்மத்தை, ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தை, ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பை எப்படி நெகேட் பண்றாங்களோ அதே போல் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தை பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நெகேட் பண்றாரு. அப்ப ஏற்றி வைக்கப்பட்ட ஒன்ன நெகேட் பண்ணும்போது, பாம்பு அவங்க நெகேட் பண்ணும்போது எப்படி கயிறு தெரியுதோ, அதே போல ஏற்றி வைக்கப்பட்ட, ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தை அவங்க நெகேட், டிஸ்பிளேஸ் பண்ணும்போது, நெகேட் பண்ணும்போது அங்க என்ன புரியுது அவருக்கு, ஆத்மா அகர்த்தா, அதில் கர்மம் இல்லைன்னு அவருக்கு புரியுது. இது நிறைய உதாரணங்கள் சொன்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ தூரத்துல நடந்து போறோம், ஒரு கடற்கரையில் ஓரமாக, இல்ல பஸ் ரோட்ல போறோம், காணல் நீர், தண்ணி அங்க இருக்கு அப்படின்னு நம்ம குடிக்க போலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். தண்ணி அங்க தெரியுது, நம்ம தண்ணி, அந்த தண்ணி அங்க இருக்குன்னு ஒருத்தர் ரீச் கிட்ட போறான், பிரவருத்தி தண்ணிக்காக கிட்ட போறான். போகும்போது அந்த டீச்சிங் எப்படி இருக்கும், எதை அங்க நெகேட் பண்ணணும், இந்த பிளேஸ் ஆஃப் வாட்டர், இன் த பிளேஸ் ஆஃப் வாட்டர் the water is displaced by the road. இந்த ரோட்ல என்ன பாக்குறான், தண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப டீச்சிங் எப்படி சொல்லி தரான், இந்த பிளேஸ் ஆஃப் வாட்டர், நீ பார்த்துட்டு இருக்க பாத்தி, இந்த பிளேஸ் ஆஃப் வாட்டர், அத டிஸ்பிளேஸ்ட் பை, அங்க இருக்கிறது என்னதான், ரோடு. இப்ப மணல்ல இருக்குதுன்னா ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளேஸ் பண்றோம். சோ ரோட்ல போகும்போது காணல் நீர் நம்ம டீச்சிங் பண்றோம் அப்படின்னா, இந்த பிளேஸ் ஆஃப் வாட்டர், யார் பார்த்துட்டு இருக்கிற, வாட்டர், ஏற்றி வைத்து கண்டு கொண்டிருக்கிற ஒருத்த மூடக, அவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ரோட்டின் மேல் எதை ஏற்றி வச்சுட்டான், தண்ணியை ஏற்றி வச்சுட்டானா. அப்ப டீச்சிங் எப்படிங்க வரும், இந்த பிளேஸ் ஆஃப் வாட்டர் மே யூ see the road.
எப்படி டீச்சிங் இருக்கும்? இன் த பிளேஸ் ஆஃப் வாட்டர் மே யூ see the road. இதுவும் புரியல. இன்னொரு எக்ஸாம்பிள். இப்ப கடற்கரை ஓரமா போறோம். அங்க கிளிஞ்சல்கள் கிடக்குது. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு சன் பிரகாசமா அடிக்கும் போது அவருக்கு வெள்ளி மாதிரி ஒருத்தருக்கு தெரியுது. அவ வெள்ளின்னு நினைச்சு பிரவிற்த்தி ஓடுறாரு. பாம்புங்கிறது நிவிருத்திங்க. கைத்த வந்து பாம்பா பாத்தீங்கன்னா நிவிருத்தி, ரிவர்ஸ் வந்துருவோம். இதெல்லாம் பிரவிற்த்தி. போய் வெள்ளி இல்லையா, பிரவிற்த்தி, போய் எடுக்கலான்னு ஓடுறாரு, பிரவிற்த்தி. அப்ப டீச்சிங் எப்படி சொல்லணும்? அவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறா? இந்த பிளேஸ் ஆஃப் சில்வர். ஏன் அவன் தான் கிழிஞ்சல சில்வரா பார்த்துட்டு இருக்கானே. அப்ப டீச்சிங் எப்படி வரும்? இந்த பிளேஸ் ஆஃப் சில்வர் மே யூ see the shell. இந்த பிளேஸ் ஆஃப் சில்வர். யார் பார்த்து ஓடிட்டு இருக்கிறான் பாருங்க. ஐயோ வெள்ளி கிடக்குது, நம்ம போய் இன்னைக்கு கிலோ 100 ரூபாய்க்கு விக்குது, 200 ரூபாய்க்கு விக்குது, 300 ரூபாய்க்கு விக்குதுன்னு ஓடுறான் பாத்தீங்களா? போய் வெள்ளி எடுக்கிறதுக்கு ஓடுறான் பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் டீச்சிங். என்ன ஓடுறவங்க என்ன சொல்றது? டீச்சிங் குரு என்ன சொல்றாரு? ஏய், இந்த பிளேஸ் ஆஃப் சில்வர் மே யூ see the shell. That is the teaching. அப்ப காணல் நீரப்ப என்ன டீச்சிங்? இந்த பிளேஸ் ஆஃப் வாட்டர், அத்தியஸ்த வாட்டர், இந்த பிளேஸ் ஆஃப் அத்தியஸ்த வாட்டர் மே யூ see the road. அங்க என்ன ரோடு தான் இருக்கு. இங்க என்ன இருக்குது? இந்த பிளேஸ் ஆஃப் சில்வர், அத்தியஸ்த சில்வர் மே யூ see the shell. அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் கர்மணி, அத்தியஸ்த கர்மணி, இந்த பிளேஸ் ஆஃப் அத்தியஸ்த கர்மணி மே யூ see the கர்மா, அகர்மா, சாரி, இந்த பிளேஸ் ஆஃப் கர்மணி, எங்க அத்தியஸ்த கர்மணி, ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மணி. அப்ப கர்மத்தில் போடக்கூடாது. இந்த பிளேஸ் ஆஃப் கர்மத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட அத்தியஸ்த கர்மணி. டீச்சிங் என்ன? மே யூ see the அகர்த்தா, அகர்ம, மே யூ see the அகர்ம ஆஃப். இதெல்லாம் எங்க நடக்குது? அதிஷ்டானம் என்னது? ஆத்மா. காணல் நீர்ல எங்க நடக்குது? ரோடு. வெள்ளியில எது எங்க தப்பு நடக்குது? ஷெல். இதான் அதிஷ்டானம். இங்க வந்து ஷெல் அதிஷ்டானம், அங்க ரோடு அதிஷ்டானம். காணல் நீர்ல ரோடு அதிஷ்டானம், இங்க இதுல வந்து ஷெல் அதிஷ்டானம். ஏன்னா அதிஷ்டானம் அதுலதான் அவன் ஒன்னு ஏத்துறான். அந்த மாதிரி இங்க எது அதிஷ்டானம்? ஆத்மா. ஆத்மாவின் மேல் ரோட்டின் மேல் நீர், வெள்ளியின் ஷெல்லின் மேல் வெள்ளி, ஆத்மாவின் மேல் கர்மா. அந்த பிளேஸ் ஆஃப் கர்மா மே யூ see the அகர்மா. அங்க ஆத்மாவில் என்ன கிடையாது? கர்மம் என்பது கிடையாது. அப்ப என்ன நடந்திருக்குது? அப்ப கர்மம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அனாத்மாவுடைய கர்மங்கள் இந்த என்ன ஏற்றி வச்சுட்டோம்? ஆத்மாவில் ஏற்றி வச்சுட்டோம். சோ இப்ப கமிங் டு த பாஷ்யம் என்ன சொல்றான்? என்ன சொன்ன? இட் இஸ் a wrong teaching. சொன்னா பூர்வபக்ஷிக்கு வரணும். இட் இஸ் a wrong teaching. அவனோட போல்டு ஸ்டேட்மெண்ட். பகவான் தப்பா சொல்லி தராரு. அப்புறம் கிராமர் பாயிண்ட்ல இன் ஆன் போட்டோம்னா அவன் கேட்கறது 2 வரணும் இல்ல. அப்ப சங்கரா சொல்றாரு இன் ஆன் போடாத, என்ன போடு? இந்த பிளேஸ் ஆஃப் போடு. கரெக்டா புரிஞ்சிடும். ரோட், இந்த பிளேஸ் ஆஃப் ரோடு மே யூ see the, in the place of water may you see the road, in the place of silver may you see the shell, in the place of karma may you see the akarma. This is the teaching. இது வந்து கிராமட்டிக்கல் பாயிண்ட் இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவர் அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு. சீத பாஷ்யம். நச்ச விபரீத ஞானாத், தட் இஸ் ஈக்குவல் டு அசுபாத். அசுபமாகிய விபரீத ஞானத்தினால் மோக்ஷம் உண்டாகாது என்பதை யஜ்ஞாத்வா மோக்ஷயசே சுபாத் என்று கூறப்பட்டது. ஏன் இந்த டீச்சிங் எதுக்கு? ஏன் இந்த பகவான் எதுக்கு இந்த டீச்சிங் நம்ம கொண்டு வராரு? அசுபாத்து ந மோக்ஷம். அசுபாத்துனா ராங் பெர்செப்ஷன் இருக்கிறதுனால, அந்த ஆத்மாவின் மேல் அவன் கர்மத்தை ஏற்றி வச்சு பாக்குறதுனால, அந்த விபரீத பாவனையினால அவனுக்கு மோட்சம் கிடைக்காது. அப்ப ஆத்மாவில் ஏற்றி வைக்கின்ற கர்மத்தை அவன் விளக்கும் போதுதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம். ஆத்மா அகர்த்தா என்று, ஆத்மா அக்கர்ம அல்லது அக்கர்த்தா என்று அறிவதுதான் என்ன சொல்லிட்டாரு? ஒரே ஸ்டேட்மெண்ட், மோக்ஷம். அது இல்லைன்னா அது என்ன சொல்றாரு? அசுபம். நம்ம அசுபம்னா அசுத்தம். அசுபம்னு என்னங்க?
எப்ப இந்த சரீரத்தை நான் எடுத்துட்டு இருக்கிறோமோ அதுதான் என்னது நம்பர் 1 அசுத்தம். நம்ம வீட்டை கிளீனா வச்சுக்குவோம், பொருள்களை நீட்டா வச்சுக்குவோம், சுத்தம் 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 சுத்தம். அவர் என்ன சொல்றாரு, நீ அனாத்மாவை ஆத்மான்னு எடுத்துக்கிறதா ஃபர்ஸ்ட் அசுபம், அசுத்தம். இட் இஸ் நாட் சுத்தம். சொல்ல அதுல இருந்து அவன் மோக்ஷியசே, அதிலிருந்து அவன் எதுக்காக இந்த பயன் சொல்றார், இந்த ஞானத்தை பெறுவதனால் வரக்கூடிய பலன் என்ன, மோக்ஷம். அசுபமாகிய விபரீத ஞானத்தினால் மோட்சம் உண்டாகாது என்பதை யக்ஞாத்வா மோக்ஷேஷே சுபாத்துங்கிறது ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல சொன்னாரு. அதாவது 16th verseல சொன்னார். அடுத்தது நெக்ஸ்ட் பாஷ்யம் தஸ்மாத் கன்க்ளூட் பண்றாரு. இந்த இடத்த கன்க்ளூட் பண்ற தஸ்மாத் கர்ம அகர்மணி, கர்ம கர்மணி அத 2 போட்டு அகர்மணி, கர்மணி அகர்மணி அதத்தான் 2 போட்டு கர்ம அகர்மணி. கர்மணி விபர்யேன கிரஹீதே, விபர்யேன ஆல்ரெடி கிரஹீதே, ஆல்ரெடி மிஸ்டேக் ஹஸ் கமிட்டட், ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, தவறு செய்யப்பட்டாச்சு, அங்க மிஸ்டேக் ஹஸ் கமிட்டட். கிரஹீதே பிராணிபிகி, பிராணினா யாரு, மனிதர்களால் ஆத்மாவின் மேல் இல்லாத கர்மத்தை ஏற்றி வைக்கிற விபரீதம் கிரகித்தே, கிரகித்தே அந்த தப்ப அவங்க பண்ணிட்டாங்க. தத்து விபரிய கிரகண நிவர்த்தியர்த்த, அந்த ஏற்றி வைக்கப்பட்ட அந்த தத்து விபரிய கிரகண ஆப்போசிட்டா கிரகணம் புரிந்து வைத்துள்ளதை நிவர்த்தி பண்ணுவதற்காக ஆத்மாவில் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட விபரீத விபரீத ஞானத்தை, அது என்னது அவங்க வச்சிருக்கிறது, மூடங்க வச்சிருக்கிறது விபரீத ஞானம். எது விபரீத ஞானம், ஆத்மாவில கர்மாங்கிறது கிடையாது, ஆனா இவங்க ஏத்தி வச்சதுனால அந்த ஞானத்துக்கு பேர் என்ன, விபரீத ஞானத்தினுடைய நிவர்த்தியர்த்தம். அதை அஜ்ஞானி, அது மூடக ஆத்மாவின் மேல் கர்மத்தை ஏற்றி வைத்து காண்டு கொண்டிருக்கிற அந்த விபரீதத்தை ஞானத்தை நிவர்த்தியர்த்தம் போக்குவதற்காக பகவதக வச்சனம், இறைவன் அதனாலதான் பகவதக அவருடைய வார்த்தைகள் கர்மணி அகர்மய பஷ்யேத்து. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, கர்மணி யாருனால, விபரீத பாவனை யார் ஏத்தி வச்சிருக்கா, மூடகா அஜ்ஞானி, ஆல்ரெடி கமிட்டட் a mistake. To correct that mistake, பகவான் என்ன சொல்றாரு, கர்மணி அத்தியஸ்த கர்மணி, ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தில் எதை பாருமே யூசி அந்த டீச்சிங் வருது. சோ கர்ம அக்கர்மங்களை பற்றி பிராணிகள் விபரீதமாக புரிந்து கொண்டிருப்பதால் எங்க ஆத்மால கர்மம் இல்ல. ஆனா பிராணிகள் என்ன, மனிதர்கள் என்ன நினைச்சு வச்சிருக்காங்க, ஆத்மாவில் கர்மம் இருக்கிற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. கொண்டிருப்பதால் அந்த விபரீதமான ஆப்போசிட், விபரீதம் மீன்ஸ் ஆப்போசிட் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொண்டதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஆப்போசிட் அண்டர்ஸ்டாண்டிங்க நிவர்த்தி பண்றதற்காக, அதை போக்குவதற்காக, நிவர்த்தி என்ன, அதை போக்குவதற்காக கர்மணி அக்கர்மக எப்பஷ்யேத்து என்னுடைய பசனுடைய வசனங்கள் வருகிறது. அடுத்த பாஷ்யம் நச்ச அத்ர கர்மாதிகரணம் அகர்ம அஸ்தி குண்டே பதராணி இவ ந அபி அகர்மாதிகரணம் கர்ம அஸ்தி கர்மா பாவத்வாத் அகர்மணக. இந்த இடத்துல உதாரணம் சொல்றாரு, நச்ச அத்ர. இப்ப கிராமர் பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு கிராமர், நான் முதல்ல சொல்லிட்டு அந்த கிராமர் பாயிண்ட், அங்க இந்த இடத்துல அந்த கிராமர் பாயிண்ட் கொண்டு வராரு. கர்ம அதிகரணம் நான் சொன்னேன் இல்லைங்களா, எது போடக்கூடாது, அதிகரண சப்தமிய போடக்கூடாதுன்னு. இந்த இடத்துல அதிகரண சப்தமிய போற்றாத. அக்கர்ம அஸ்தி எப்படி, ஏன்னா குண்டே கர்ம அக்கர்மத்துக்கு நடுவில் எதை போற்றாத, அதிகரண சப்தமி இன் ஆன் போற்றாத, கர்ம இன் அக்கர்ம அக்கர்ம இன் கர்மன்னு போற்றாத, அதிகரண சப்தமி போற்றாத. அஸ்தி ஒரு தண்டம் போட்டுக்கலாம். எப்படி, குண்டே, குண்டேன பாத்திரம், குண்டே பதராணி, பதரம் மீன்ஸ் இறந்த பழம் சொல்லுவோம், ஜென்ரலா ஃப்ரூட்ஸ்க்கு பதராணின்னு சொல்லுவோம். சோ பாத்திரத்தில், குண்டேன பாத்திரத்தில், அங்க சப்தமி யூஸ் பண்ணிட்டு பாருங்க, குண்டேங்கிறது பாத்திரத்தில், பதராணி இவ ஒரு பாத்திரத்தில் பழங்கள் இருக்கிறது, ஒரு கூடையில் பழங்கள் இருக்கிறதுங்கிற மாதிரி கர்மத்தில் அக்கர்மம்னு போட்டு இன் ஆன போட்டு இன் போட்டு புரிஞ்சுக்காத. என்ன
அப்படி. ஏன்னா அகர்ம அதிகரணம் கர்ம அஸ்தி. கர்ம அகர்ம அதிகரணம் கர்ம அஸ்தி. இந்த இடத்துல அதிகரண சப்தமிய போட்டு கர்மத்தில் எதை போடாத, அதிகரண சப்தமி போடாத. அகர்மத்தில் என்ன போடாத, அதிகரண சப்தமி. ரெண்டு சென்டென்ஸுக்கும் கர்ம இன் ஃபர்ஸ்ட்ல என்ன யூஸ் பண்றாரு, கர்ம இன் அகர்ம, அகர்ம இன் கர்ம. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் என்ன போடாத, கர்மத்துக்கும் அகர்மத்துக்கு நடுவுல என்ன போடாத, இன்னான் போடாத. ஏன், ஒண்ணு அபாவம், அங்க பாத்திரம் இருக்குது பழம் இருக்குது, அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டோம். இங்க கர்ம அகர்மத்துல, அகர்மம்ங்கிறது என்னது, அபாவம், இல்லாத ஒண்ணு. கர்மம்ங்கிறது இருக்குது, ஓகே நான் சாப்பிட்டேன் போனேன் வந்தேன், ஒண்ணு இருக்குது தெரியுது. அகர்மம்னு என்ன, இல்லாத, பாவம் இல்லாத, அபாவம் பேரு. இது பாவம் அபாவம். எப்படி பாவத்துக்கு மேல அபாவம், அபாவத்துக்கு மேல பாவம், இட் இஸ் நாட் லாஜிக். இல்லாத ஒண்ண நாம என்ன பண்ண, இதுக்கு மேலாது அதுக்கு மேல இதுன்னு எப்படி சொல்லுவேன், அதான் சொல்றாரு. கர்ம அகர்ம, கர்ம அடுத்த விட கர்ம அபாவத்வாத் அகர்மணக. ஏன்னா அகர்மணம்னா அந்த இடத்துல கர்மம் பாவம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாத ஒன்ன கொண்டு அந்த எதுக்குள்ள போட முடியாது, இருக்கிறத கொண்டு போட முடியாது. அல்லது இருக்கிறதுக்குள்ள இல்லாதையும் போட முடியாது, அல்லது இல்லாததுக்குள்ள என்ன கொண்டு போட முடியாது, இருக்கிறதையும் போட முடியாது. there is no two thing at all. ரெண்டு பாவமா இருந்தா மட்டும்தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட முடியும். இழந்த பழத்திற்கு இடம் ஒரு பாண்டம் ஆதாரமாக இருப்பது போ. எஸ், அந்த பாத்திரம் என்னவா இருக்குது, ஆதாரமாக இருக்கிறது. அதை போல கர்மத்திற்கு அக்கிரமம் என்னவா இருக்காது, கர்மத்திற்கு அக்கிரமம் ஆதாரமா இருக்கு. ஏன்னா இல்லாத ஒன்று, அக்கிரமம்னு இல்ல, அந்த இல்லாத ஒன்று எப்படி கர்மத்துக்கு ஆதாரமாக இருக்க முடியும், அதிகரணமாக இருக்க முடியும். பாத்திரத்தில் அப்படின்னா பாத்திரம் ஆதாரம், அதுல ஓடுற பழம் ஆதேயம். என்ன பாத்திரத்தில் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணு தாங்குது, இன்னொன்னு அது மேல தாங்கப்படுகிற விஷயம், தாங்கும் விஷயம், ரெண்டு வரும். தாங்கும், இப்ப நான் கையில் ஒரு பொருளை வச்சிருக்கேன் அப்படின்னா இது தாங்குது, எதை தாங்குது, இந்த மாதிரி ரெண்டு வரணும். இங்க இருக்கிறது ஒண்ணு கர்மங்கிறது இருக்குது, அக்கர்மங்கிறது இல்ல. அப்ப இல்லாத அக்கர்மம் எப்படி கர்மத்தை தாங்கும்? அப்ப நோ அதிகரணம் இஸ் சப்தமி இஸ் நோ, யூ ஷுட் நாட் யூஸ் திஸ் அப்படிங்கிறார். ஓகே, ஏனெனில் அக்கர்மம் என்பது கர்மம் இல்லாமல் இருக்கிற அபாவம். அந்த அபாவத்துல கொண்டு எது நிக்காது, கர்மத்தை நிறுத்த முடியாது. அத்தக விபரீத கிரகீதே. விபரீத கிரகம்னு என்னது, ஆத்மாவின் மேல் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட கர்மம் விபரீத. ஆகையால் அத்தக விபரீத கிரகீதே ஏவ கர்ம அகர்மணி. சோ ரெண்டு இடத்துலயும் விபரீயமாக ஆல்ரெடி தே ஹவ் டன் a mistake. அதை கரெக்ட் பண்றதுக்காகத்தான் கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் தானே தவிர இட் இஸ் நாட் அ ராங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிருஷ்ணா. இது என்ன ஸ்டேட்மெண்ட், கர்மத்தில் அக்கிரமணத்தை பார்த்தல், அக்கர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்பது இட் இஸ் த கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட். தவறை கரெக்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட்டை தவிர இட் இஸ் நாட் ராங் ஸ்டேட்மெண்ட் பை கிருஷ்ணா. சோ கர்ம அகர்மணி. லௌகிகைகி, யார் இந்த தப்ப பண்ணி வச்சிருக்கிறா, லௌகிகைகி. இந்த லோகத்தில் வாழ்கிற அனைவரும், ஆத்மாவை பற்றி அஜ்ஞானம் இருக்கும் அனைவரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆத்மாவில் கர்மத்தை ஏற்றி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யதா, எப்படி, இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளா வருது. மிருக திருஷ்ணா காயா, காணல் நீர் எப்படி ஏற்றி வைத்து, மணல் ரோட்ல எப்படி நீரை ஏற்றி வைத்து காண்கிறோமோ. அடுத்தது சுப்திகாயாவா ரஜசம். சுப்திகாயாவா ரஜசம்னா ஷெல், அதில் எப்படி வெள்ளியை ஏற்றி வைத்து காண்கிறோமோ அதை போ. நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன உதாரணம் தான். ஷெல்லுல எப்படி வெள்ளியை ஏற்றி வைத்து காண்கிறோமோ, ரோட்டு மேல தண்ணியை ஏற்றி வச்சு காண்கிறோமோ, அதை போல் ஆத்மாவில் எதை ஏற்றி வச்சுட்டான் அஜ்ஞானி, கர்மத்தை ஏற்றி வை. அந்த கர்மத்தில் மேயுசி அக்கர்மா, அந்த காணல் நீரில் மேயுசி த ரோடு, அந்த வெள்ளியில், அந்த ஏற்றி வைக்கப்பட்ட அந்த போடுற அந்த வெள்ளியில் மேயுசி த ஷெல். அந்த கர்மத்தில் அக்கர்மத்தை பார், அந்த நீரில் ரோட்டை பாரு, அந்த ஷெல்லில், அந்த வெள்ளியில் ஷெல்ல பாரு, அந்த நீரில் ரோட்டை பாரு. அடுத்தது அந்த வெள்ளியில் எதை பாரு, you see the shell. சோ எது உண்மையானது, எது அங்க
ஷெல்லும் ரோடும் தான் அங்க இருக்குது. அதை போல இங்க ஆத்மா கர்ம, ஆத்மாவில் கர்மம் கிடையாது. அது மேல நீங்க எதை ஏத்தி வச்சிட்டீங்க? ஏத்தி வச்சத விபரீத பாவனையை, கிரகித்தனத்தை, புரிந்து கொண்டதை நிவர்த்தி அர்த்தம் பகவான் இஸ் டீச்சிங். இட்ஸ் நோ ராங் டீச்சிங். இட் இஸ் த கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ராங். இட் இஸ் நாட் அ ராங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் த கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட். தப்ப கரெக்டிவ்னு என்ன? தப்பு நடந்திருந்தா தான் கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். சோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் டீச்சிங்கிற. இப்ப வந்து இது ரோடுன்னு ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது ஒரு டைரக்ட் டீச்சிங். இது ரோடு, இது தண்ணி, இது சில்வரு, இது வந்து வெள்ளி அப்படிங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் டீச்சிங். ஒண்ணுமே தெரியாததுக்கு நம்ம தப்பு பண்ணுனதுக்கு டீச்சிங் என்ன பண்ணணும்? சில சமயம் தப்பா பண்ணி வச்சிருக்கிற இடத்துல ஒரு குரு டீச்சிங்க்கு வராரு அப்படின்னா சில சமயம் எப்படி தோணும் தெரியுங்களா? குரு சொல்றதே தப்பா தோணும். கிருஷ்ணர் சொல்றதே இப்ப உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன் தப்பா தோணுச்சு? ஆல்ரெடி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கு உங்களுக்கு. அந்த டீச்சிங் மெத்தட் எடுத்துட்டு குரு சிஷ்யன்னு பேசிட்டு இருக்கும்போது 3வது மனிதன் வந்து பார்க்கும்போது அது எப்படித்தான் தோணும்? ஓ, இவர் தப்பா சொல்லி கொடுக்குற மாதிரிதான் தோணும். பட் இட் இஸ் நாட் அ ராங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் அ கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்த இன்னும் கொஞ்சம் hair splitting job. Next what we are entering is hair splitting job. Hair splitting என்ன? புரிஞ்சா சரி, புரியல விட்டுருங்க. ஹேர் எடுத்து அதை ரெண்டா பிரிக்கிறது, அதுக்கு ஹேர் ஸ்பிளிட்டிங் ஜாப். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டெப்தா சூப்பர். யூ கேன் என்ஜாய் த கான்செப்ட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஹேவ் குவாலிஃபிகேஷன் யூ கேன் என்ஜாய் த கிளாஸ். அவ்வளவுதான். இப்ப அவர் அடுத்து சொல்றாரு, பூர்வபக்ஷி கேட்கிறாரு, இப்ப ஆல்ரெடி தப்பு நடந்துருச்சு, நீங்க வந்து கரெக்டிங் ஸ்டேட்மெண்ட், கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. பிகாஸ் எங்களுக்கு புரியுது. இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் எனக்கு என்ன புரிஞ்சிருச்சு? தப்பு நடந்தது தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து ஷெல்ல வந்து வெள்ளியா பாக்குறான், அவன் ரோட்டை வந்து தனியா பாக்குறான். அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஒருத்த கர்மத்தை, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க, கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறான் அப்படின்னா இங்க என்ன தப்பு? கர்மத்தை செஞ்சா கர்மன்னு சொல்றோம், கர்மத்தை செய்யலினா கர்மத்தை செய்யலின்னு சொல்றோம். இங்க என்ன தப்பே நடந்திருக்கு? நான் சாப்பிட்டேன்னு ஒருத்த சொல்றான், நான் தூங்கினேன்னு சொல்றான், அவன் கர்மம்ங்கிறான். நான் சும்மா இருந்தேங்கிறான், அக்கர்மம். இங்க என்ன தப்பு நடந்துருச்சு? நான் செய்தேன், நான் சாப்பிட்டேன்னு சொல்றதுல என்ன தப்பு? நான் சாப்பிடவில்லைன்னு சொல்றதுல என்ன? ஆல்ரெடி என்ன தப்பு பண்ணி வச்சிருந்தாவ? ஒரு கர்மத்தை நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதுல என்ன ஆல்ரெடி என்ன தப்பு பண்ணாவன்? ஒண்ணும் புரியலையே. அவன் ஆல்ரெடி மிஸ்டேக் இருந்தது கரெக்ட் பண்றாரு, ஓகே. நான் சாப்பிட்டேன்னு சொல்றதுல என்ன தப்பு? நான் சாப்பிடவில்லைன்னா இது கர்மம், அது அகர்மம். இந்த கர்மத்தை சொல்றதுக்கு முன்னால அவன் என்ன தப்ப பண்ணுனா? சமைச்சா, சாப்பிட்டான், இவ்வளவுதானே பண்ணுனா. என்ன தப்பு பண்ணுனா? ஏமா அவர் எங்க சொன்னாரு? தவறு நடந்த டீச்சிங் எப்படி வருது? கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஆல்ரெடி டன் மிஸ்டேக்ங்கிற பூர்வபக்ஷி பிடிக்கிறான். ஆல்ரெடி டன் மிஸ்டேக்ல தானே நீங்க கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரணும். ஆமா. இப்ப நான் சாப்பிட்டேன்னு சொல்றான், அவன் என்னத்த தப்பு பண்ணுனா? அவன் என்னத்த தப்பா புரிஞ்சு வச்சான்? சாப்பிடுறான், சாப்பிட்டேன்னு சொன்னான், சாப்பிடலன்னு சொல்றான். இங்க கர்மம், அங்க அக்கர்மம். இங்க போய் என்ன தப்பு அப்படின்னு அவன் பூர்வபக்ஷி கேட்கிறான். ஏன்னா ஏன் அப்படி கேட்கறான்னா, டீச்சிங் எங்க கொண்டு போனாரு? ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரா? இப்ப அந்த தவறு நடந்தது மேடுங்கிற மட்டும் எடுத்து வச்சு பேசுறாரு. இதான் பாஷ்யம். தவறு நடந்ததுன்னா இப்ப சொல்லு, கர்மத்தை பண்றதுனா என்ன தப்பு பண்ணா சொல்லு, அக்கர்மத்துல என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. ஆல்ரெடி டன் மிஸ்டேக். அப்ப யூஸ் பண்ணி பாக்குறான். அப்போ கர்மத்தில் அக்கர்மத்தை பாக்குறான், அக்கர்மத்தில் கர்மத்தை பாக்குறான்னா எது முதல்ல தப்பு செஞ்சா எனக்கு கன்ஃபியூஸா இருக்குது. அதாவது திருச்சி சொல்ற பாருங்க, கர்மத்தில் அக்கர்ம தர்ஷனம், அப்படியே ஒரு சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, கர்மத்தில் அக்கர்ம தர்ஷனம். அப்ப ஆல்ரெடி மிஸ்டேக் அப்படின்னா என்ன மிஸ்டேக்? ஒரே பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிங்க, கர்மத்தில் அக்கர்ம தர்ஷனம் பார்த்தல். இது ஒரு சென்டென்ஸ். இதுல ஆல்ரெடி தப்புனா என்ன இருக்கணும்? இருக்கிறதே ரெண்டு. ஒண்ணு கர்மம், இன்னொன்னு அக்கர்மம், ரெண்டு தானே இருக்கு. இப்ப கர்மத்தில் அக்கர்மத்தை பாக்குறான்னா அதுக்கு முன்னால அவன் என்ன தப்பு பண்ணிருக்கணும்? பாசிபிலிட்டி, அக்கர்மத்தில் கர்மத்தை பார்த்திருக்கணும். அதானே தப்பு பண்ணிருக்கணும். அவன் கர்மத்தில் அக்கர்மத்தை பாக்குறானா அதுக்கு முன்னால என்ன தப்பு பண்ணி உள்டாவ புரிஞ்சு வச்சிருக்கணும். அக்கர்மத்தில் கர்மாவை பாக்குறான். கமிங் டு த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அங்க என்ன சொல்றீங்க? அக்கர்மத்தில் கர்ம தர்ஷனம்ங்கிறீங்க. அப்ப ஆல்ரெடி தப்புனா ஃபர்ஸ்ட் எடுத்து அக்கர்மமா, அந்த இடத்துல என்ன போடுங்க? கர்மத்தில் அக்கர்மத்தை பாக்குறான். இப்ப என்ன ஆச்சு? டோட்டல் ஹேர் ஸ்பிளிட்டிங். எனக்கு ஒன்னும் புரியல.
கர்மத்தில் அகர்மத்தை பாக்குறேன்னா அதுக்கு முன்னால என்ன தப்பு இருந்திருக்கணும்? அகர்மத்தில் கர்மத்தை பார்த்திருக்கணும். அக்கர்மத்தில் கர்மத்தை பாருங்கிற செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல முன்னாடி என்ன தப்பு பண்ணிருக்கணும்? கர்மத்திலும் அக்கர்மனையும் பார்த்திருக்கணும். சோ டோட்டலா தானிக்கு போனி சரிது பந்தி. ஏதோ எனக்கு கடைசியில என்ன ஒண்ணுமே புரியலையே. கர்மத்தில் அக்கர்மத்தை மாத்தி போட்டா அக்கர்மே கர்மம் வருது. எனக்கு ஒன்னும் புரியல. அதாவது இது கன்ஃபியூசிங். இட் இஸ் நாட் அ டீச்சிங், இட் இஸ் அ கன்ஃபியூசிங் ராங் ஸ்டேட்மெண்ட். என்ன இதற்கு முன்னால் ஒரு தப்பு நடந்து நீ சொல்லவே முடியாது. ஏன்னா கர்மத்துக்கு முன்னால் என்ன தப்பு நடந்திருக்கணும்? அக்கர்ம. அக்கர்மத்துக்கு முன்னால் என்ன தப்பு நடந்திருக்கணும்? கர்ம. மாத்தி போட்டாலும் என்ன வருது? சோ ஐ எம் குக்கிங், ஐ எம் ரைட்டிங். வேர் இஸ் த மிஸ்டேக்? வேர் இஸ் த குவைட் கனெக்ஷன்? ஏன் என்ன 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 தப்பு நடந்தது? அதுக்கு அவர் சொல்றாரு, ஐ ஆம் குக்கிங், நான் சாப்பாடு செய்யறேன். அது ஒரு சென்டென்ஸ் எடுங்க. இப்ப அதுல என்ன வேர்ப் வருது? ஐ ஆம் டூயிங் எ கர்மா. இதுல என்ன தப்பு வருது? இந்த இடத்த ஹேர் ஸ்பிளிட்டிங் சொன்னேன். ஐ ஆம் டூயிங் த கர்மா. வேர் இஸ் த மிஸ்டேக்? இப்போ there is no mistake, there is no connection, there is no correctionங்கிறார். யார்? பூர்வபக்ஷி. கர்மத்தை நான் I am doing கர்ம. இதுல there is no need of correction because there is no mistake at all. நான் இந்த வேலையை செய்தேன். இதுக்கு எதுக்கு போய் நீங்க உட்கார்ந்து மெனக்கெட்டு நான் தப்பா புரிஞ்சு வச்சேன் அதான் நீ கரெக்ட் பண்ற, நீ என்னத்த சொல்ற? ஐ ஆம் டூயிங் கர்ம. எனி கர்ம. ஐ ஆம் குக்கிங். இதுல என்ன தப்பு? நோ மிஸ்டேக், தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கரெக்ஷன். நீ கொடுத்த எக்ஸாம்பிள்ல நல்ல வாப்பாடா இருக்குது சாமி, அங்க தப்பு நடந்திருக்குது, அதெல்லாம் ஓகே. கர்ம அக்கர்மத்துல என்னத்த போய் மிஸ்டேக் வரப்போகுது? என்ன நடந்திருக்கு? சோ தேர் இஸ் நோ மிஸ்டேக், தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட். வர்றான் பூர்வபக்ஷி மறுபடியும் என்ன சொல்றான்? தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வேண்டாம், இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகுது அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, ஐ ஆம் குக்கிங். அந்த ஐ எப்பவுமே ஒரு வேர்ப் வந்துன்னு வச்சுக்கல, எந்த வேர்ப் எடுத்தீங்கனாலும் இட் வில் பி கனெக்டட் டு த சப்ஜெக்ட் இல்லையா? ஒரு கர்ம ஒரு வேர்ப் என்ன யாரோட கனெக்ட் ஆகும்? இப்ப சமைத்தல், நான் சமைத்தேன், ஃபர்ஸ்ட் பர்சன், நாங்கள் சமைத்தோ. அது எதோட கனெக்ட் ஆகும்னு பாருங்க. நீ சமைத்தாய், செகண்ட் பர்சன், நீங்கள் சமைத்தீர்கள், தேர்ட் பர்சன், அவள் சமைத்தாள், அது சமைத்தது, அவன் சமைத்தான், அவர்கள் சமைத்தார்கள். சோ எந்த வேர்ப் எடுத்தீங்கனாலுமே அது எதோட கனெக்ட் ஆகும்? ஒரு சப்ஜெக்டோட கனெக்ட், ஒரு நவுனோட ஒரு சப்ஜெக்டோட கனெக்ட் ஆகணும். ஐ குக், வி குக், யூ குக், ஹி ஷி இட் குக்ஸ். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனோட கனெக்ட் ஆகுது இல்லையா? அங்கதான் பிரச்சனைங்கிற. வெறும் கர்மத்தை மட்டும் பார்க்காத, அங்க ரெண்டு இன்னொரு ஆள் ஆர்வரா ஆம் குக்கிங் போட்ட பாத்தியா? அந்த ஐக்கும் கர்மத்துக்கும் கனெக்ட் ஆகுது, ஒரு கனெக்ஷன் ஆகுது பாத்தியா? அந்த இடத்துலதான் பிரச்சனை. ஏன்? ஐ எடுத்துக்கலாம். இப்போ அதுலதான் பிரச்சனைங்கிறார். கர்மத்தில எல்லாம் ஒண்ணு ராங் பர்செப்ஷனா, ராங் தவறு எது நடக்கல. கர்மத்துல எந்த நான் சாப்பிட்டேங்கிறதுல எந்த தப்பும் நடக்கல. நான் சொல்ற பாத்தியா? அங்க என்ன நடந்திருக்குது? ரெண்டு விதமான காம்போசிட் என்டிட்டி. நான்கிறதுல என்ன இருக்குது? ரெண்டு காம்போசிட் என்டிட்டி. டூ காம்பனன்ட்ஸ் ஆர் தேர். ஒன்னு என்ன? அனாத்மா காம்பனன்ட் ஐல, இன்னொன்னு என்ன? ஆத்மா காம்பனன்ட். அனாத்மாங்கிறது லோவர் செல்ஃப், ஆத்மாங்கிறது ஹையர் செல்ஃப். கேபிட்டல் ஐ வச்சுக்கலாம். ஆத்மாங்கிறது ரெண்டு என்டிட்டி. நான் சொல்ற இடத்துலதான் பிரச்சனை. ஏன்னா அதுக்குள்ள ரெண்டு என்டிட்டி வருது. ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு அனாத்மா. ஆத்மான்னு என்னது? ஹை என்டிட்டி. அனாத்மாங்கிறது லோ என்டிட்டி. ரெண்டு காம்பனன்ட் சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான். இப்ப அனாத்மா நான் அப்படின்னு எடுக்க. ஒன்னு ஆத்மா நான், ஏன்னா ஐ ஆம் குக்கிங், ஐ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அந்த ஐங்கிறது அனாத்மாவையும் குறிக்கும், ஆத்மாவையும் குறிக்கும். இன் ஜெனரல் ரெண்டு என்டிட்டி சேர்ந்தது என்ன? ஏன்னா இப்ப பாருங்க, அனாத்மாங்கிறது இந்த உடல், அது எந்த கர்மத்தையும் தனியாக செய்ய முடியாது. அனாத்மா என்டிட்டி, ஆத்மா என்டிட்டி ரெண்டு சேர்ந்தாதாங்க கர்மம் நடைபெறுது. நீங்க ரெண்டையும் பிரிங்க. அனாத்மா என்டிட்டி cannot do any கர்மம் of its own. ஏன்? அது ஜடம். அனாத்மா தனியாக ஒரு கர்மத்தை அதனால செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரே வார்த்தை ஜடம். அந்த பக்கம் வாங்க. ஆத்மா, ஏன்னா ஐங்கிறதுக்கு ரெண்டு வருது இல்லையா? அனாத்மா ஐ, ஆத்மா ஐ. ஆத்மா ஐன்னு எடுத்தீங்கன்னா அதுவும் கர்மத்தை செய்யாது. போட்டுதா பிரச்சனை? ஆப்டிலிட்டி சொன்னா, இப்ப நான் கர்மத்தை நான் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. இப்ப நான்கிறத நான் கேட்கிறேன், உன்னுடைய ஆத்மா சாப்பிட்டுதா, அனாத்மா சாப்பிட்டுதா?
நான் சொல்றேன், அனாத்மா தாங்க சாப்பிட்டேன். ஏய், வித்தவுட் ஆத்மா அனாத்மா cannot eat. அனாத்மா cannot eat. ஆத்மா of its own cannot eat. அனாத்மா of its own cannot eat. ஐயோ, நம்ம இவ்வளவு நேரம் சாப்பிட்டேன், நான் தூங்குனேன்னு சொன்னனே, எல்லாம் ஒரே மண்டையில போட்டு இருக்கிற நாளையும் புடிங்கி விட்டுட்டாரே. அப்படிதான் இருக்கு கிளாஸ். இருக்கு, நான் என்ன சொல்லிட்டே இருந்தேன், இருக்கிற நாளையும் புடிங்கி விட்டுட்டாரு. ஏன்னா நான் சாப்பிட்டேன்னு இவ்வளவு தெளிவா இருந்தேன். நான் சாப்பிட்டேன், நான் தூங்குனேன், நான் எந்திரிச்சேன், நான் போனேன், நான் செஞ்சேன், நான் சம்பாரிச்சேன், நான் செலவு பண்ணேன், எல்லாம் சொல்றேன். இப்ப என்னங்கிறாரு, ஏய் நான் சொல்றீல, அது ஆத்மாவா அனாத்மாவான்னு சொல்லு. ஆத்மானா அது எதையும் செய்யாது, அங்க கர்மம் கிடையாது. அனாத்மா என்னது, தனியா எதையும் செய்யாது. எப்படி? அது ஜடம். ஒண்ணு அனாத்மாங்கிறது ஃபால்ஸ், அதான் நம்ம ஃபால்ஸா அதை நான் எடுத்துக்கிறோம், இது ஃபால்ஸ் ஐ. இன்னொன்னு ரியல் ஐ. அப்படித்தானே? ஆத்மாங்கிறது ரியல் ஐ, அனாத்மாங்கிறது ஃபால்ஸ் ஐ. இப்போ கர்மம், இப்ப எப்ப தப்பு எங்க நடந்ததுன்னா, இப்போ ஆத்மாவோட கர்மத்தை அசோசியேட் பண்றதா தப்பு. என்ன நடந்துருச்சு? கர்மத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆத்மாவோட சமவேதம் சொல்வாரு. சமஸ்கிருதத்துல சங்கராச்சாரியர் சொல்றாரு, சமவேதம். ஆத்மாவோடு அசோசியேட்டட், சமவேதம் அசோசியேட்டட். ஆத்மாவோடு சமவேதம் கர்ம இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். அனாத்மாவோடு அசோசியேட்டட் கர்ம இஸ் கரெக்ட். நீ என்ன பண்ற, அந்த நான் ரெண்டு தனித்தனி எதுவும் பண்ண போறது இல்ல. ஆனா நாம என்ன பண்றோம், கர்மத்தை நான் செஞ்சேன்னு சொல்லும் போது ஆத்மாவோடு அசோசியேட் பண்றவாரு கர்மத்தை, அது ராங். அனாத்மாவோட கர்மத்தை சமவேதம் பண்ணு, கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? இப்படி சுத்தி அப்படி சுத்தி கடைசியில வந்தாச்சு. ஆத்மாவோட சமவேதம் அசோசியேஷன் கர்மா இஸ் த ராங் பெர்செப்ஷன். அங்கதான் கரெக்டிங் ஸ்டேட்மெண்ட், கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் இறைவன் கொடுக்கிறாரு. எது? அந்த கர்மா அசோசியேட்டட் சமவேத வித் கர்மா அசோசியேட்டட் சமவேத வித் ஆத்மா இஸ் ராங் பெர்செப்ஷன். சோ டீச்சிங் இஸ் கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட். கிருஷ்ணா இதுதான் ஒரு ஸ்லோகம் வரவே, பஷ்யன் ஸ்ருண்வன் ஜிக்ரன் அப்படி எதை பண்ணினாலும் நான் எதையும் செய்யவில்லை. அப்படின்னா எல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குது, அனாத்மாவில் நடந்து கொண்டிருக்கிறது, நான் எதையும் செய்யவில்லை. இப்ப அனாத்மா கர்மா என்ன ஆயிடுச்சு, ஆத்மாவின் மேல் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அனாத்மா என்னங்கிறது என்னது, அனாத்மால காய்க வாச்சிக்க கர்மம் எல்லாம் எங்கீங்க, காய் கர்மா வாச்சிக்க கர்மா மானச கர்மா எல்லாம் எதுக்கு சேர்ந்தது, அனாத்மாவுடைய கர்மங்கள். அதுதான் அங்க கர்மம் அங்கதான் நடைபெறுதே தவிர ஆத்மா இஸ் ரியல், அங்க கர்மா இஸ் நெகேட்டட். சோ இப்ப கமிங் டு த நெக்ஸ்ட், அடுத்த கன்க்ளூஷன். அனாத்மா எழுதி வச்சுங்க, அனாத்மா சமவேத கர்மா. என்ன? அனாத்மாவோடு அசோசியேட் ஆன கர்ம, அனாத்மா சமவேத கர்மா இஸ் transferred to ஆத்ம சமவேத கர்மா. என்ன பண்ணிட்ட அஜ்ஞானி, அனாத்மாவோடு சம்பந்தப்பட்ட கர்மத்தை அனாத்மா சமவேத கர்மத்தை இங்க ஏத்திட்டா, ஆத்ம சமவேத கர்மா. This already done a mistake. So Krishna gives the corrective statement, teaching. So அனாத்மாவோடு சம்பந்தப்பட்ட கர்மத்தை டிரான்ஸ்பர்டு டு ஆத்மா சம்பந்தப்பட்ட கர்மமாக மாத்திட்டான். சோ இறைவன் என்ன பண்றாரு, கரெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ற, அது அந்த அத்தியஸ்த கர்மத்தை, ஏன்னா அனாத்மா சமவேத கர்மத்தை ஆத்மாவின் மேல ஏத்திட்டான் அப்படின்னா அதுக்கு அத்தியஸ்த கர்ம. அந்த அத்தியஸ்த கர்மத்தை அவர் என்ன பண்றாரு, திருப்பி கொண்டாந்த கர்மத்தை கொண்டாந்து எங்க போடு, அனாத்மால போடு. அப்ப அங்க என்னது, ஆத்மா அக்கர்மன்னு புரிஞ்சுக்கோ. ஏத்தி வச்சத இறக்கு, அவ்வளவுதான் டீச்சிங். ஏத்தி வச்சத இறக்கு. எது மேல, ஷெல்லு மேல எதை ஏத்தி வச்ச, வெள்ளி ஏத்தி வச்சியா, இறக்கு. ரோட்டு மேல எதை ஏத்தி வச்ச, தண்ணி ஏத்தி வச்சியா, இறக்கு. எதை பாரு, may you see the road, may you see the shell, may you see the ஆத்மா அக்கர்ம. அதுல கர்மம் இல்லை என்பதை புரிந்து கொள். ஏன் என்ன பண்ண, கர்மங்கிறத என்ன பண்ணி வச்சுட்டோம், அத்தியஸ்த கர்மத்தை ரீப்ளேஸ் பண்ணிரு. அதை கொண்டு எங்க போட்டோம், அனாத்மால போட்டோம், அவ்வளவுதான். சோ
இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குற, அதை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, உதாரணம் மட்டும் சொல்லலாம். இப்ப அவர் உதாரணம், ஏன்னா இது கம்ப்ளீட் பண்ணும்போது உதாரணம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நௌகா போட் கொடுக்குறாரு. இப்போ ஒரு போட்ல ஸ்பீடா போட் போயிட்டு இருக்குது. கவனம்னா போய்கொண்டிருக்கு, ஒரு செயல் அங்க நடைபெற்று இருக்குது. எங்க போட்ல கமன கர்மம்னா செல்லுதல் அப்படிங்கிற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது போட்ல. அந்த கடற்கரை ஓரமாக மரங்கள் நின்று கொண்டிருக்கிறது. அங்க என்ன கிடையாது, கமன கர்மம் கிடையாது. அதாவது செல்லுதல்ங்கிற கர்மம் மரத்தில் கிடையாது. இந்த போட்ல போற, நான் முதல்ல ட்ரெயின் சொல்லியிருப்பேன், அது இங்க வந்து போட்டா மாத்துறாரு, அவ்வளவுதான். ஏன்னா ட்ரெயின்ல போகும்போது அந்த பையன் என்ன சொல்றான், அப்பா மரமெல்லாம் நாம முன்னால போறோம், மரமெல்லாம் பின்னால போகுதுப்பா. இதை வந்து இவர் போட் மாத்துற, இவர் கொடுக்கறது அவர் சொன்னதை நான் மாத்திருக்கேன், நான் சொன்னது அவர் மாத்தல. சங்கராச்சாரிய என்ன சொல்றாரு, போட் போயிட்டு இருக்கு, அது கமனங்கிற கர்ம, செல்லுதல்ங்கிற கர்மம் எங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது, போட்ல. ஆனா அது என்ன ஆயிடுச்சு, அந்த கர்ம அத்தியஸ்த எங்க மரத்தின் மேல் ஏற்றி வைத்து காணப்பட்டதா. அப்ப டீச்சிங் என்ன வருது, ஏற்றி வைக்கட்ட மரத்தின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தை எங்க கொண்டாந்து போடணும் உங்க அப்பா பையனுக்கு, போட்ல கொண்டாந்து போனே. போட்டு தாண்டா போயிட்டு இருக்குது, எது போகல, மரம் போகலை. அப்ப என்ன பண்ணாரு அவரு, அந்த பையன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான், அத்தியஸ்த செல்லுதல்ங்கிற நெகிருது ஓடுதுங்கிறத எடுத்துக்கலாம். செல்லுதல் ஓடுதல் ஈஸி, மரம் ஓடுதல்ங்கிற கர்மத்தை அவன் எங்க வச்சுட்டான், ஆல்ரெடி மரத்தின் மேல வச்சுட்டான். அவங்க அப்பா என்ன பண்றாரு, அதுக்கு பேர் அத்தியஸ்த கர்ம. எது, மரத்தின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட கர்ம அத்தியஸ்த கர்ம. அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த அத்தியஸ்த கர்மத்தை எடுத்துக்கொண்டாது எங்க போடுறாரு, ஓட்டு தாண்டா போயிட்டு இருக்குது. மரம் அங்கு கமனம்ங்கிற கர்த்தா கர்மம் அங்கு நடைபெறவில்லை. இது ஒரு உதாரணம். டிராவலிங் ஆன் த போட், கர்மம் வந்து கதி, கதினா செல்லுதல் ஓடுதல். இது வந்து ஒரு கர்மா. இப்ப அடுத்தது இந்த படிச்சலாம், பாஷைப்படுத்திக்கிட்டு இன்னொன்னு கொடுப்பாரு, நம்ம எங்க நிறுத்தணும். நானு இப்ப பூர்வபக்ஷம் கேட்கிறாரு, நானு 13348 கடைசி, நானு கர்ம கர்ம ஏவ சர்வேஷம். என்ன சொல்றான், கர்மம்னா கர்மம் தான், அக்கர்மம்னா கர்மம் தான். சாப்பிட்றேன்னா சாப்பிட்டேன், சாப்பிடலன்னா சாப்பிடல. இதுல என்ன போய் என்ன கொச்சித்து வியபிச்சரத்தி, இதுல போய் வேற ஏதாவது ஏற்றி வைக்கிறதுல எங்க நடக்க போகுது, இதுல போய் என்ன தப்பு நடந்துருச்சு, என்ன விபரீத அண்டர்ஸ்டாண்டிங் என்னத்த வந்துட போகுது, வியபிச்சரத்தினாங்க சம்திங் எல்ஸ், வேற ஏதாவது என்ன நடக்க போகுது, கர்மத்தை செஞ்சனா செஞ்சான், இதுல எப்படி வேற எல்லாம் வந்து வரப்போகுது. ஆனால் எல்லோருக்கும் கர்மம் கர்மம் தான், ஒருபோதும் மாறுபடாது. இதுல போய் ராங் பெர்செப்ஷன் என்ன வருது, நான் கர்மத்தை செஞ்சேன்னா கர்மத்தை செஞ்சான், வேர் இஸ் த ராங் பெர்செப்ஷன், எக்ஸாம்பிள் ராங் பெர்செப்ஷன். ஓகே, இங்க கர்ம அக்கர்மங்கிற சப்ஜெக்ட் எடுக்கும்போது there is no wrong perception, so there is no need of corrective statement, so Bhagavan is teaching wrongly. இது யாரு, பூர்வபக்ஷி சொல்லிட்டான். சித்தாந்தி சொல்றாரு, தத்துன அப்படி இல்ல, நௌஸ்தன் தான் போட்டு வருது, நௌஸ்தஸ்த நாவி கச்சத்யா. அதாவது ஓரிடத்தில், ஓடத்தில் போட்டு, ஓடத்தில் செல்பவனுக்கு கரையில் செல்லுதல் அற்ற மரங்கள், செல்லுதல் அற்றன கர்மம் இல்லாத மரங்கள் செல்லுதல் போன்ற விபரீத தோற்றம் காணப்படுகிறது. அந்த பையன் கமனம்ங்கிற செல்லுதல்ங்கிற கர்மமே இல்லாத இடத்துல அவன் எதை பார்த்துட்டான், கர்மத்தை பார்த்துட்டான், மரத்தில் கர்மத்தை பார்த்துட்டான். அப்ப அவங்க அப்பா எப்படி டீச்சிங் கொண்டு வராரு, அவன் மரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட கர்மத்தை எடுத்து எங்க கொண்டாந்து போடுறாரு, போட்டில் போட்டுட்டாருன்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சிடும், மரம் அசையவில்லை, அது அங்குதான் இருக்குது, நாம தான் போயிட்டு இருக்கிறோம்னு அவனுக்கு எப்படி புரியுதோ அதான் சொல்றாரு. காணப்படுக அவ்வாறே தூரத்தில் சென்று கொண்டிருப்பவன் செல்லுதல் என்பது காணப்படாது. இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். எனக்கு திஸ் ஏரியா நீட் ஸ்டில் மோர் கிளாரிபிகேஷன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.